அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 205லேருந்து பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? 2 ராஜாவையும் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இந்த மார்ஷல் சோலால் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பிளானை தூக்கி குப்பையில் போடுற மாதிரி நம்ம ஆட்கள் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ங்கிற மாதிரி அசம்பிள் ஆயிருப்பாங்க. இவங்கள பார்த்ததுல நம்ம ஆட்களுக்கு பயங்கரமான ஒரு திகைப்பு, ஆனால் எதிரிக்கே சரியான ஒரு கடுப்புங்க. இதில் இன்னொரு விஷயம், ஷாவு ஆக்சுவலாக இறந்து போயிட்டால, அவளை இங்கே பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியல. ஷாங் என்ன பண்ணுறா, அந்த பாய்சனை சரி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே மருந்து கொடுத்துட்டு இருக்கா. ஒருத்தனுக்கு இன்னும் தங்சானை பார்த்தா கோவம் போல தெரியுதுங்க. வேகமாக எகிரிட்டு போகிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனோட காட்கல் டொமைனை யூஸ் பண்ண உடனே செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப வந்துட்டாங்க. அவனுடைய 3 ரெட் கலர் சோல்ரிங்க பார்த்து எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த மார்ஷல் சோலாவில் சேர்ந்த அந்த 7 பசங்க அவங்களும் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இருந்தாலும் நம்ம ஆட்களுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கே, அது இவங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தில் கொடுக்குது. தங்சான் என்ன சொல்கிறான், நீங்கள் கண்டினியூஸாக தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த கார்டியன் என்ன சொல்கிறான், தம்பி நான் இங்கே இருக்கும்போதே நீ எல்லாரையும் காப்பாற்றிருவியா, உன்னை என்ன பண்ணுறான் பாடுறான்னு சொல்லிட்டு அவன் ஒரு சவாலை விடுறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள் மற்றவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த மெயின் ஆளை என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த ஆள்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் மறுபடியும் அகாடமி கிட்ட நடக்கிற சண்டையை காட்டுறாங்க. நம்ம சின்மிங் அவர் என்ன பண்ணுறாரு, மார்ஷல் சோலால் எடுத்து சண்டை போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக இந்த மனுஷன் ஒரு கிராண்ட் சோலான் மாஸ்டர். இவனோட பவர் லெவலுக்கு இவன் சின்ன பசங்களை அட்டாக் பண்ணதே தப்பு. இது ஆக்சுவலாக இவனுக்கு தான் கேவலம். ஆனால் சின்மிங் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறாருங்க. பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி இந்த மனுஷனை தொடக்கூட முடியல. அது அவருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ எதுக்காக சண்டை போடுறாரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் இல்லையா, அதுக்கு டைம் வாங்கி தரணும். அதுக்காக மனுஷன் சண்டை போட்டுட்ருக்கான். பேசிக்காகவே ஃபாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபயரை வச்சு தான் அடிக்கிறாரு. ஆனால் அந்த ஆளுக்கு எதுவும் ஆகலை. அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ஒரே அட்டாக்ல இவரோட உடம்புல பெரிய ஓட்டையை போட்டுருவானா. ஆனால் இந்த மனுஷன் வேணுனே தான் அதை பண்ணியிருக்கான். சின்மிங் என்ன சொல்கிறான், உன்னோட ரியல் பாடியை பிடிச்சிட்டன்ல, நான் இருக்கும் போதே நீ என் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கையை வச்சிருவியா அப்படிங்கிறாரு. இப்போ இந்த மனுஷன் 8th சோல் ஸ்கில்லை பயன்படுத்துகிறாருங்க. இதுவுமே ஃபயர் பேஸ்ட் அட்டாக் தான். அதாவது இவர் சாகிறது மட்டும் இல்லாமல் அவனையும் சேர்த்து சாகடிக்கிறது தான் பிளானு. ஸோ இந்த பசங்களும் சேஃபாக அகாடமிக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ உயிரை கொடுத்து சண்டை போட்டு என்னங்க பிரயோஜனம், அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே ஆகலையே. அவன் எந்திரிச்சு என்ன சொல்கிறான், ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸை வேறு தோர்த்திக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். டேய் அதை முதல்ல போயிருந்தா இவன் சாகாமல் இருந்திருப்பான்ல. இப்போ சின்மிங்கோட சோல் போன் மட்டும் அந்த இடத்துல எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் மறுபடியும் இந்த ஷீலு சிட்டியை காட்டுறாங்க. இந்த மார்ஷல் சோலால் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்கப்பா. ஆனால் நம்ம மக்களுக்கு இப்போ கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு. ஸோ நல்லா எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலே தங்சானுமே சண்டை போட்டுருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், சோல் ஸ்கில்ஸ்லாம் பயன்படுத்துகிறான். எதிர்க்க இருக்கவன் ஒரு கிராண்ட் சோலன் மாஸ்டர், அவங்ககிட்ட சோல் ஸ்கில் பயன்படுத்தினா வேஸ்ட்டு தானே, அதான் அந்த மனுஷனும் சொல்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், டேய் உன்னை ஜெயிக்கிறது என்னோட எண்ணமே கிடையாதுடா, உன்னோட வெப்பனை சீல் பண்ணுறது தான் என்னோட எண்ணமே அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் வெப்பன் உடச்சிட்டு வந்துடுச்சு. பட் இந்த ப்ராசஸில் இவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டான். இந்த மனுஷன் ஆக்சுவலாக வரதுக்கு முன்னாடி இவனுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்து அமைச்சிருப்பாங்க, நீ ஷீலு சிட்டிக்கு போ, அங்கே போய்ட்டு மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. இவர் கண்டிப்பாக வெற்றியோடு திரும்ப வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதனால் இவன் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய மான பிரச்சனை. அதனால் சாரு உசுரை கொடுத்து சண்டை போட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கத்தில் நம்ம மற்ற டீம் மெம்பர்ஸ் மூபாய் ஜூஜிங் அவங்களுடைய காம்பினேஷன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபேட்டி அவன் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஆஸ்கார் கூட சிறப்பாக சண்டை போட்டிருக்காங்க. இவங்களை எல்லாருமே ஆக்சுவலாக ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இவங்க இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கானுங்க, ஏன்னா கொஞ்சம் வருஷம் தானே போயிட்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சா. கீழே போர் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. மேலே தங்சான் மட்டும் ஜெயிச்சிட்டானா இவங்களுக்கு கண்டிப்பாக விக்ட்ரி கன்ஃபார்ம். ஆனால் மேலே சண்டை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராமிசிங்காக இல்லை. நம்ம சைடு கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் தங்சான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் கீழே இருக்கவங்கள பார்த்து, போங்கடா குப்பைங்களா, இதுக்கு கூட லாய்க்கு இல்லையா நீங்கள், நான் தான் இதையும் முடிச்சு வைக்கணுமான்னு சொல்லிட்டு அவருடைய 9th சோல் ஸ்கில்லை பயன்படுத்துகிறாரு. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்குங்க. அதை பார்த்தே எல்லாருமே பயந்து போகிறாங்க. ஆனால் தங்சான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இங்கே கட் பண்ணால் அடி வாங்கின 2 பேர் நானா இருக்கல்ல, அவகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் தானே ஹோலி லேடி. அவள் பதறி போகிறா, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நம்ம 5 ஜென்ரலுக்கும் அடிபட்டுடுச்சு, நம்முடைய கார்டியனுக்கும் அடிபட்டுடுச்சு, 100க்கு மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க, ஏகப்பட்ட பேருக்கு அடிபட்டுருக்கு, எங்கே போனாங்கன்னே தெரியல, லொக்கேஷனும் தெரியல அப்படிங்கிறானுங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிறீங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க ஜெயிக்க வேண்டிய அந்த ஒரு செகண்டில் தான் உள்ளுக்குள்ளே நம்ம ஆட்கள் ஆட்டத்தை கிளப்பி விட்டாங்கல்ல, அதை தான் சொல்கிறானுங்க. அவன் தன்னோட 9th சோல் ஸ்கில்லை பயன்படுத்தும் போது தங்சான் என்ன பண்ணான், அந்த ஹோலி வெப்பனை கையில் எடுக்கிறாங்க. தங்சான் ஆக்சுவலாக இந்த மொமெண்ட்டுக்காக தான் சோல் பவரை பெருசாக யூஸ் பண்ணாமல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த லைட்டை பார்க்கும்போதே எல்லாருக்கும் எப்படி ஃபீல் இருக்குன்னா, மேலேருந்து கடவுளை இறங்கி வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இது காடோடைய வெப்பன் தானே. ஸோ இந்த ஹோலி வெப்பனை வச்சு அடித்ததில் ஆப்பனட்டுக்கு சரியான அடி. ஓஷன் கார்டு வெப்பனுக்கு முன்னாடி யாரால் என்ன பண்ண முடியும், இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, யார் நம்ம ஆட்களே பார்க்குறானுங்க.
அடே ஓஷன் கார்டோடைய அடுத்த வாரிசால மட்டும்தான் அந்த வெப்பனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உடனே ஃபேட்டி சொல்கிறான், ஆமாயா கரெக்டாக தான் சொல்லியிருக்க, தங்சான் தான் வந்து அடுத்த வாரிசுன்னு ஒன்று. இவங்களுக்குலாம் பயங்கர ஆச்சரியம். இப்போ கீழே இருக்கவங்கலாம் தெரிச்சு ஓடுறானுங்க காக்ரோச் மாதிரி. இந்த கர்மா இஸ் பூமராங்கன்னு சொல்லுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரியே மேயர் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டாரு. மற்றவங்கலாம் கண்ணு முன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடி போயிட்டாங்கப்பா. ஸோ இப்படி இங்கே நடந்த கதை எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி முடிக்க அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம கார்டியன் இருந்தால அவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சுக்கோங்க, மிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிறான். ஆனால் அவனுக்கு தண்டனைலாம் கொடுக்கலங்க, அவனை வந்து ஹீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு சேந்தாவளியோ, இங்கே பாரு உனக்கு அடிபட்டிருக்கு, நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும், அன்றைக்கி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாரு. இங்கே இந்த ஷீலு சிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுங்க. ஆனால் இங்கே இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. பொருட்சேதம் மட்டும் கிடையாது, உயிர் சேதமும் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஆட்கள் எல்லாருமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஷுவேபங் பார்க்குறான். ஏன்னா இது இவங்களோட சிட்டி, ஷுவேபங் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இங்கே மார்ஷல் சோலால் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் சுத்தமாக எதிர்பார்க்கல. அவனுக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அதெல்லாம் பெருசாக ஃபீல் பண்ணாத, தங்சான் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, இன்னும் நிறைய உயிரிழப்பு நடந்திருக்கும். ஸோ ஒரு வகையில் எல்லாமே நல்லபடி தான் நடந்து முடிஞ்சிருக்கு, பரவாயில்ல விட்டுருங்கிறாரு. இந்த டீச்சர்ஸ் 3 பேர் இருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி தங்சானை எத்தனை வாட்டி டெஸ்ட் பண்ணாங்க, அதான் அவனுக்கு சொல்கிறானுங்க, ஏய் அவன் குரோத்து பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்குடா அப்படிங்கிறானுங்க. இப்போது ராஜா 2 பேருமே மீட்டிங்க்கு போகிறாங்கப்பா. எப்படி மார்ஷல் சோலால் எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்காக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, 2 நாட்டுடைய பார்டர்லையுமே பிரச்சனை இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங் பீப்புள் அமிச்சா கூட மார்ஷல் சோலால் எதிர்த்து அடிக்குது. இப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், சிச்சுவேஷன் பார்க்கறதுக்கு என்ன தான் ஹோப்லெஸ்ஸாக இருந்தால் கூட இது அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன் கிடையாது, ஆக்சுவலாக அவங்களுடைய வீக்னஸை நமக்கு காட்டிட்டாங்க அப்படிங்கிறான். எவனுக்கும் ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக அவன் என்ன சொல்கிறான், என்ன தான் மார்ஷல் சோலால்கிட்ட பவர்ஃபுல் பீப்புள் இருந்தால் கூட அவங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா அது ஒரு எம்பையர் கிடையாது. ஆனால் இந்த ராஜாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய நாடு இன்றைக்கி நேத்தா பில்ட் பண்ணதில்லை, பல வருஷங்களாக பில்ட் பண்ணுது. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போ அவங்களால எவ்வளோ நாளைக்கு சண்டை போட முடியும்? அவங்களுக்கு சாப்பாடு வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூட்டை மொத்தமாக கட் பண்ணிட்டோம், அப்போ அவங்கக்கிட்ட சாப்பாடு இல்லை, மொத்தமாக காலி ஆகிடுச்சு, எப்படி சண்டை போடுவாங்க? ஸோ தங்சான் என்ன சொல்கிறான், இந்த போரை நம்ம இழுக்கணும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ண வைக்கணும், இப்படி தான் நம்ம சண்டை போடணும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீலு சிட்டியை இப்போ தானே இவங்க கைப்பற்றினாங்க, இதை பேஸாக வச்சு இங்கேருந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஷுவேபங் என்ன தெரியுமா சொல்கிறான், மூபாயோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு போர் அனுபவம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சிட்டியை சார்ஜ் எடுத்துக்கோங்க, இங்கே இருக்க எல்லாரையுமே உங்கள் கண்ட்ரோலுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் எது தடிக்க ஆரம்பிங்க அப்படின்ன உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க இது நம்ம டெரிட்டரி, எப்படி எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறாரு. அதான் ஷுவேபங் சொல்கிறான், ஏங்க நீங்கள் வேறு, நம்முடைய நிலவரம் வந்து கலவரமாக போய்கிட்டு இருக்கு, என்னால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஒரு சிட்டியை கூட நம்பி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் எப்படி நானும் அவரும் வந்து கோஆப்ரேட் பண்ணி மார்ஷல் சோலால்கிட்ட சண்டை போகிறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சிட்டி மொத்தமாக இவர் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னோடனே அந்த மனுஷனுமே என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வந்துடுச்சு. இப்போ மூபா என்ன சொல்கிறான், நாங்களும் வந்து சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் எங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது அப்படிங்கிறான். என்னடா ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்டால், தங்சான் வந்து இப்போ டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான்ல, இன்னும் அவன் 2 டெஸ்ட்டை முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ அவன் என்ன சொல்கிறான், தங்சான் வந்து அந்த டெஸ்ட்டை முடிக்கட்டும், அதுதான் வந்து ப்ரையாரிட்டி அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான், இல்லை நான் எப்படி உங்களெல்லாம் விட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு கவலை. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது, நீ வந்து காட் டெஸ்ட்டை எடுத்தே ஆகணும், அந்த டெஸ்ட்டை நீ முடிச்சு காடானால் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஸோ நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிறாங்க. சுற்றி இருக்க எல்லாருக்குமே கூட அதுதான் சரின்னு படுதுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஷாவும் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது மார்ஷல் சோலால் ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே இவனுங்க தானே அடிப்பானுங்க, ஆனால் 2 கிங்டமும் இவங்கள போட்டு செம்மடி அடிச்சிட்டாங்க போல். மொத்தமாக 6 சிட்டி, அந்த ஷீலு சிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி 6 சிட்டியை எழுந்துட்டாங்களாம். ஏகப்பட்ட சோல் மாஸ்டர்ஸ் இறந்து போயிட்டாங்களாம். அதனால் சரியான கடுப்பில் இருக்கிறானுங்க. யார் மேலடா கடுப்புனா, மறுபடியும் தங்சான் மேலே தான் கடுப்பில் இருக்காங்க. இவங்களால ஜெயிக்க முடியலன்னா தங்சான் மேலே கடுப்பை காட்டுறதா? சரிடா அந்த பிபி தொங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அவங்க இல்லை, ஏதோ முக்கியமான வேலையாக வெளில போயிருக்கலாமா, சண்டை போகிறத விட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறது தெரியல. நானாக தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஒன்றும் தனியாக போல, கூட நிறைய பவர்ஃபுல் சோல் மாஸ்டர்ஸை கூட்டிகிட்டு தான் போய்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க போய்கிட்டு இருக்க திசையில் ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, அது இவங்களுக்கு தெரியாது. இவங்க போகிற வழியே யாரோ ஒருத்தர் குறுக்காட்டி நிற்கிறாங்கப்பா. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்லாட்டர் சிட்டியோட கிங்கு. ஆக்சுவலாக தங்சானும் ஹூலியானா 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் ஸ்லாட்டர் சிட்டியை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. மேபி அதுக்காக கூட வந்திருக்கலாம் அவன்.
இன்னொரு திசையில் தங்சானும் ஷாவும் இந்த பக்கம் தாங்க வந்துட்டு இருக்காங்க. அவன் வரும்போது நோட்டீஸ் பண்ணிட்டான், இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது. காற்றுல அந்த பிளட்டோட சென்ட் இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணிட்டான். உடனே ஷாவை உள்ளுக்குள்ளே போன்னு சொல்லிட்டு அவன் வந்து சென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவனுடைய காட் கில்லர் டொமைன் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி பார்க்குறான். அந்த ஓஷன் கார்டு லைட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பார்க்குறான். அதுவுமே வந்து கடந்து போக மாட்டேங்குது. இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய பர்பிள் டீமனையே பயன்படுத்தி பார்க்குறாங்க. அவன் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போதே அங்கே ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இவனோட டொமைனை ஒருத்தர் லாக் பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். இவனால் சென்ஸ் கூட பண்ண முடியலனா அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டிப்பாக கிராண்ட் சோல் அண்ட் மாஸ்டர் ஆச்சு இருப்பான். ஹூலியானா கூட வந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. தங்சான் பார்க்குறான், இவ்வளோ பேர் இறந்து போனால் கூட ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே இல்லையே. திடீர்னு ஹூலியானோட குரல் கேட்குதுங்க. அந்த திசையில் வேகமாக போகிறான். ஆக்சுவலாக அவள் கூட இருக்கவங்க எல்லாருமே ஸ்லாட்டர் சிட்டி பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்லாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒருத்தனால கூட ஒன்றும் பண்ண முடியலங்க, ஏன்னா இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கு. ஹூலியானாலாம் ஒரு அடி கூட அடித்த மாதிரி தெரியல. தங்சான் தான் சேஃபாக பிடிச்சி இன்னொரு இடத்துல இறக்கி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஸ்லாட்டர் கிங் என்ன சொல்கிறான், இவ்வளோ நேரம் அவளை ஏன் தெரியுமா நான் உயிரோட வச்சுருந்தேன், ஏன்னா நீ வரணுங்கிறதுக்காக தான்றாங்க. நம்ம ஹீரோவுமே என்ன கேட்குறான், என்னுடைய டொமைன் ஆக்டிவேட் பண்ணது நீ தானா அப்படின்னு கேட்குறான். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு பொசுக்குன்னு மயக்கம் போட்டு வந்துருவாளா. இப்போது அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்கிறான், டேய் நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் என்னுடைய ஸ்லாட்டர் சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நல்ல வேலை என்னுடைய ஹர்ப்ஸ் எதுவும் வேஸ்ட்டாக போல. அந்த மாதிரி ஒரு கேவலமான கிங்டம் முதல்ல இருக்கவே கூடாது. அதை டிஸ்ட்ராய் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேற பேசுகிறான். அந்த ஆளுக்கு கோவம் உச்சத்துக்கே போயிடுச்சு. தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய ப்ளூ சில்வர் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அடிக்கிறான். ஆனால் அவனுடைய சோல் ஸ்கில்ஸ் எதுவுமே இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் ஸ்லாட்டர் கிங் சொல்கிறான், டேய் என்னோட டொமைனுக்குள்ளே அவனோட சோல் ரிங்கு சோல் ஸ்கில்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்லாட்டர் சிட்டியில் என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அதே தான் இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ ஸ்லாட்டர் சிட்டி ஃபுல்லாகவே இவனோட டொமைன் தான் இருந்திருக்கு. அப்போ இந்த ஆள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த ஆள் என்ன சொல்கிறான், இங்கே பாரு எனக்கான மாற்று மருந்து நீ மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட பாடியை முழுசாக விட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், டேய் நான் கொடுத்ததே ஹர்ப் தான்டா, அதுக்கப்புறம் மாற்று மருந்து கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போது உன்னை கொல்ல போகிறேன்டான்னு சொல்லிட்டு வேகமாக வரான். நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா என்ன தான் சோல் ஸ்கில்ஸை பயன்படுத்த முடியலனா கூட இவனோட சோல் போன்ஸை யூஸ் பண்ண முடியும். சோல் போனுக்கு ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அதை பயன்படுத்த முடியும். தாங்மன் கிளான் டெக்னிக்ஸை பயன்படுத்த முடியும். அப்போது கூட அந்த அட்டாக்கே அவன் ஈஸியாக தடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அட்டாக்கு ஈஸியாக தடுத்தது யார் தெரியுமா, போஸ் ஆயிஷி. அப்போ இந்த ஆள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். இதில் இன்னொரு பிரச்சனை, இவன் இன்னும் ஒரு சொல்கிறீங்க கூட வெளில காட்டல. அந்த ஆள் என்ன சொல்கிறான், ஏண்டா ஈவில் பவரை வச்சு நீ ஸ்லாட்டர் கிங்கே ஜெயிக்கலான்னு பார்க்குறியா, இங்கே பாரு இந்த சோல் போனு சோல் ஸ்கில்லு இதெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரே பரிதாபமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. இப்போது இவன் கிட்ட வந்துட்டான், ஹீரோ கிட்ட வந்த உடனே அந்த ட்ரைடன்ட் மார்க் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ட்ரைடன்ட் வெளியில் வருது. அந்த லைட்டுக்கு ஸ்லாட்டர் கிங் தூரமாக போயிட்டான். இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், அந்த ட்ரைடன்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அசுரா காட் கிங்குமே எதிர்த்து அடிக்கிறாங்க. ஆனால் எதை வச்சு அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஹவுத்தியன் ஹேமர் வச்சு சண்டை போட்டுட்ருக்கான். இவன் கைக்கு எப்படி ஹவுத்தியன் ஹேமர் வந்துச்சு. திடீர்னு என்ன நடக்குது, இந்த ஹவுத்தியன் ஹேமரு கத்தியாக மாறுதுங்க. ஸோ அந்த கத்தியை வச்சு இவன் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோன் ட்ரைடன்ட் வச்சு அடிக்கிறான்னா, இப்போ 2 பவருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதுவுமே வந்து ஒரு டிவைன் வெப்பன் போல தெரியுது. நம்ம ஹீரோவில் தாங்க முடியலங்க, தூரமாக போய் விழுந்துட்டான். ஆனால் அந்த ட்ரைடன்ட் இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. அது அங்கே இருக்க அந்த ஈவில் பவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த ட்ரைடன்ட்டுமே தூரம் வந்து விழுந்துருச்சுங்க. ஆனால் அசுரா காட் கிங் இதுக்கு மேலே அட்டாக் பண்ணலை. அதுக்கு பதிலாக அந்த மனுஷன் நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், ஏன் எனக்கு நன்றி சொல்கிற அப்படின்னு கேட்டால், நீ மட்டும் இல்லைனா, அந்த ஓஷன் காட் லைட் மட்டும் இல்லைனா நான் எப்போயோ வந்து டார்க்னஸ்க்கு அடிமையாக இருப்பேன். உன்னால நான் வந்து ஃப்ரீ ஆனேன். ஹாஃப் காட் ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், உங்களுடைய ஃபார்முக்கும் காட் பொசிஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறாரு, இல்லை இது ஒரு ப்ராமிஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறாரு. யாருக்கடா ப்ராமிஸ் பண்ணீங்க. இந்த மனுஷன் ஆக்சுவலாக போஸ் ஆயிஷுக்கு தான் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. இவர் முதல்ல ஸ்லாட்டர் சிட்டிக்கு வரும்போது காடோட டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தார். அந்த இடத்துல மொத்தமாக 2 காட் இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அசுரா காடு, இன்னொருத்தர் டீமன் லார்டு. இவங்க 2 பேருமே ஆப்போசிட் ஆக்சுவலாக. ஆனால் இவங்க 2 பேருமே கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் இந்த மனுஷன் என்னமோ ஒரு காடோட டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தாங்க போயிருக்காரு. ஆனால் 8th டெஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 9 ஹெட் இருக்கக்கூடிய ஒரு பேட் கிங் வந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஈவில் எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி, அதாவது ஈவில் டிசையர் சொல்லுவாங்கள்ல, ஈவில் ஆசைகள், அதெல்லாம் பயன்படுத்தி இவரை வந்து அஃபெக்ட் பண்ணி இவரோட பாடியை அந்த பேட் கிங் டேக் ஓவர் பண்ணியிருக்குங்க. அப்படி தான் இந்த மனுஷன் ஸ்லாட்டர் கிங்காக மாறியிருப்பார். அந்த டீமன் காடியை அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா அசுரா காட் கிங்க்கு வாரிசு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மனுஷன் பல காலமாக இங்கே அடைப்பட்டிருக்காருங்க. இந்த ஓஷன் காட் லைட் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஈவில் டிசைர் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் அந்த கத்தியோட முழு அப்ரூவலே இவருக்கு கிடச்சிருக்கு. ஆனால் என்ன பிரயோஜனம், ஆல்ரெடி டூ லேட்டு.
இப்போ தான் தங்சான் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். இந்த மனுஷன்கிட்ட ஹவுத்தியன் ஹேமரும் இருக்கு. இது பத்தாததுக்கு போசாய்ஷி அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்காரு. ஸோ இந்த அடையாளம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மனுஷன் இவனுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. உடனே முட்டி போட்டுருவானா, ஹவுத்தியன் ட்ரைப் தாங்ஹாவோடைய பையன் தங்சான் கிரேட் கிராண்ட்ஃபாதரை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். இந்த மனுஷனுமே சுத்தமாக இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. ஆனால் இவருக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஹீரோ சொல்கிறான், நல்ல வேளை நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க. நம்ம பட்ட கஷ்டம், துயரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுடைய ப்ரெசன்ஸை நான் ஸ்லாட்டர் சிட்டியில் ஃபீல் பண்ணேன். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாருங்க. இவன் நடந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்கிறான். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாரு. அந்த சியந்தாவளியோக்கு எவ்வளோ திமிரு, இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு. இருந்தாலுமே இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட பாதை ஏற்கனவே செட் ஆயிடுச்சு. என்னால் அதுலேருந்து திரும்ப வர முடியாது. ஆனால் நீ அப்படி கிடையாது. உன் வயசில் இருக்கும்போது நான் உன் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. உன்னால் கண்டிப்பாக நம்ம ட்ரைபை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நான் ஒரு ப்ராமிஸை கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறாருங்க. ஆக்சுவலாக போசாய்ஷி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, யார் முதல்ல லெவல் 100 ரீச் ஆகுறீங்களோ அவங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னதில் ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது. ஏன்னா சேந்தாவளியோ இருக்கார்ல, அந்த மனுஷனால் லெவல் 100 ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஐலண்டில் போசாய்ஷி எப்படியோ அதே மாதிரி தான் அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ட்ரைபில். ஸோ அந்த மனுஷனால் லெவல் 100 ரீச் பண்ண முடியாது. அப்போ யாரால் முடியும்? இவரால் மட்டும்தான் முடியும். இதை புரிஞ்சிக்காம இந்த மக்கு மண்டை என்ன பண்ணியிருக்கான், காட் டெஸ்ட் எடுக்கிறேன்னு இவ்வளோ காலம் வேஸ்ட்டாக போயிருக்கு. இந்த மனுஷன் நம்ம தங்சான் கிட்ட ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அது ஹவுத்தியன் ட்ரைபோடைய சிம்பிள். இதை வச்சிருக்கவங்க தான் ஆக்சுவலாக லீடர். இதை வச்சு அந்த ட்ரைபை கமாண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பொண்ணு மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சிட்டு என்ன கேட்குறா, அவன் நீ கொன்னுட்டியா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இவன் மறுபடியும் கேட்குறா, என்ன நீ எதுவுமே பண்ணாமல் விட்டிய, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி ஸ்லாட்டர் சிட்டியில் நான் மயக்கத்தில் இருந்தேன். நீ நினச்சிருந்தா என்ன வேணா பண்ணியிருக்க முடியும். ஆனால் நீ எதுவுமே பண்ணலை. ஆனால் இதுக்கு மேலே நமக்குள்ளே எதுவுமே கிடையாது. அடுத்த வாட்டி நம்ம மீட் பண்ணும்போது நம்ம எனிமீஸாக தான் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தங்சான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவளும் பார்க்குறா, ஆமாம் அடுத்த வாட்டி நம்ம எனிமீஸாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டா. இப்போது ஷாவுக்கு பயங்கர கோவம். ஏன்னா அவளுக்கு மார்ஷல் சோல் எம்பையர் ஆட்களை பார்த்தா கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறி. ஆனால் தங்சான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறது இவளுக்கு தெரியும். சரிவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இன்னும் ஃபாரஸ்ட்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க உள்ளுக்குள்ளே போகும்போது நிறைய விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்ததுக்கான ஒரு தடம் இருக்குங்க. என்னடா யார்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹூலியானெல்லாம் சண்டை போட்டிருந்தாங்க. ஸ்லாட்டர் கிங் எல்லாரையும் வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணால் அந்த சண்டையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல மார்ஷல் சோல் ஹாலை சேர்ந்த ஒருத்தன் செத்து போய் கிடக்கிறான். தங்சான் அவனுடைய ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சோல் போன் அவன் கையில் கிடைக்குது. இது கையில் எடுத்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது சின்மிங்கோடையது. இவனோட ஸ்பிரிட் பவர் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட போசாய்ஷி லெவலில் இருக்கான்ல. ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இவனால் நல்லாவே பார்க்க முடியுதுங்க. சின்மிங் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு ரொம்ப ஒரு வருத்தம். ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இல்லையா. சின்மிங்கை கொன்னது அந்த கிராண்ட் கோஸ்ட் மாஸ்டர் தான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஷாவுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இது எப்படி இன்னுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி. ஆக்சுவலாக அந்த மனுஷனோட 8th சோல் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு சேக்ரெட் பீஸ்ட். அந்த சேக்ரெட் பீஸ்ட்னு சொல்லும்போது அதுக்கிட்ட சேக்ரெட் ஃபயர் இருக்குது. அது என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய இந்த ஈவிலையும் அழிக்கிற வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்போது ஷாவுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இந்த தாமிங் அர்மிங் 2 பேர் இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் மார்ஷல் சோல் எம்பையர் வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. தங்சான் என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத. அவங்க 2 பேர் தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கே எம்பரர் மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த இடம் அவங்களுக்கு சாதகமான ஒரு இடம். அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே இவ்வளோ கிராண்ட் சோல் மாஸ்டர்ஸ் ஒன்று சேர்ந்து சண்டை போடும்போது 2 பீஸ்டால் என்ன பண்ண முடியும்? சரி, இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.